பிக் பேங் தியரி நம்ம எல்லாருக்குமே நம்ம இப்போ இருக்க பர்த் ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ்னால ஃபார்ம் ஆனதுன்னு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம இருக்க எர்த், சோலார் சிஸ்டம், மில்கி வே, ஏன் இந்த யூனிவர்ஸே எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு ஒரு டவுட் இருக்கும். கரெக்டாக அதுக்கு யாருக்குமே ஆன்சர் தெரியாது. பட் இவ்வளோ இயர்ஸாக ஆஸ்ட்ரானமி அண்ட் காஸ்மாலஜி சயின்டிஸ்ட் எல்லாருமே எப்படி இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கும் அப்படின்னு நிறைய தியரிஸை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த பிக் பேங் தியரி தான் மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கு தான் ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்புகிறாங்க. அது என்ன பிக் பேங் தியரின்னு தான் பார்க்குறீங்க. ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல ரொம்ப அதிகமான ப்ரெஷர் அண்ட் ஹீட்டு காரணமாக சடன் பிளாஸ்ட் நடந்து அந்த பிளாஸ்ட்ல லைட்டை விட ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேன்ஷன் நடந்து இவ்வளோ இயர்ஸ் ஆன அப்புறம் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் இப்போவும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கேலக்ஸியோட எல்லா சைடும் ஒரு செகண்டுக்கு அப்ராக்சிமேட்டாக 67.5 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சயின்டிஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட பார்க்கலாம். Until then, this is SciTech Curious Minds signing off.